ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகள்லேயே பார்த்திங்கன்னா ஃபேன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான வேலை. இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஏறி நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம். அது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். காலியான வாட்டர் பாட்டிலில் நம்ம ரொம்பவே ஈஸியாக சுலபமாக கையே வலிக்காமல் எப்படி ஃபேனை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலியான 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். கண்டிப்பாக 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுக்கணும். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்கெட்ச் அல்லது மார்க்கர், அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி 15 சென்டிமீட்டர் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் பிரெத்தும் நம்ம ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வீட்டில் ஃபேனோட பிளேடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி அகலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 15 சென்டிமீட்டருக்கு பதிலாக 18-19 சென்டிமீட்டர் லென்த்தும், அதே போல் பிரெத்து 5 சென்டிமீட்டருக்கு பதிலாக 8லேருந்து 9 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 15 சென்டிமீட்டர் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் பிரெத்தும் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இந்த வாட்டர் பாட்டிலில் இதுக்கு பின்னாடியும் நம்ம இது போல் 15 சென்டிமீட்டர் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் பிரெத்தும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் பாட்டிலில் நான் முன்னாடியும் பின்னாடியும் ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதை நெருப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரி கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வாட்டர் பாட்டிலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போடணும். ரொம்ப பெருசாக நீங்கள் ஓட்டை போட்டுறாதீங்க. நம்மளோட கட்டை விரல் ஓரளவு உள்ளே போகிற மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா போதும். இப்போ அடுத்ததாக நான் 2 பீஸ் காட்டன் துணி எடுத்திருக்கேன். இந்த துணி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய துணி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 2 பீஸாக எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்மளோட வாட்டர் பாட்டிலில் நம்ம மடித்து எடுத்த ஒரு துணியை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி உள்ளே துணி வச்சதுக்கப்புறமா இதை சுற்றி நம்ம வீட்டில் ஊசி நூல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த நூலை வச்சு நல்லா டைட்டாக நம்ம கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நூல் வச்சு நல்லா சுற்றி விட்டுட்டு இதில் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இன்னொரு பீஸ் துணியும் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதே போல் நம்ம பாட்டிலுக்குள்ளே வச்சு நூல் போட்டு நல்லா டைட்டாக சுற்றி நம்ம கட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நான் நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டேன். இந்த நூல் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேனை க்ளீன் பண்ணும்போது இந்த துணி உள்ளே ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மாப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் இந்த அடிப்பக்கத்தில் இருக்கிறத கலத்திட்டு அந்த மாப்போட குச்சை இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஓட்டையில் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேனை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபேனோட பிளேடில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் இழுத்தீங்க அப்படின்னா ஃபேனோட ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு சுற்றி இருக்கிற தூசி எல்லாமே ஈஸியாக அந்த துணியில் கலந்து வந்துடும். இதுக்காக நீங்கள் ஸ்டூல் போட்டு மேலே ஏறி துடைக்கணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம கீழே இருந்துட்டு கையே வலிக்காமல் சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. எவ்வளோ தூசி இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச துணி யூஸ் பண்ணி தான் ஃபேனை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே ஈர துணி யூஸ் பண்ணி நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஃபேனில் அந்த தூசி ஒட்டிட்டு நமக்கு சரியாக வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு காஞ்ச துணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் ரூமுக்கு மேலே இந்த மாதிரி ஃபேனை சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டுக்கு மேலே ஏதாவது துண்டு அல்லது ஏதாவது ஒரு துணி விரிச்சிக்கோங்க. அப்போ தூசி ஏதாவது விழுந்தால் கூட நமக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற தூசியை நம்ம கூட்டி அள்ளிடலாம். இப்போ நான் காஞ்ச துணி யூஸ் பண்ணி ஃபேனில் இருக்கிற தூசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஈர துணியை வச்சு துடைக்க போகிறோம். நம்ம ஃபேனில் இருக்கிற தூசியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துணியிலேயே கலந்து வந்துடும். ஒருக்கா அந்த தூசி எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த துணிக்கு மேலே வந்து கொஞ்சம் ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஈர துணியை வச்சு நம்ம ஒருக்கா ஃபேனை வந்து துடைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கையே வலிக்காமல் நம்ம வந்து சுலபமாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் ஈர துணியை வச்சு ஃபேனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபேனில் பாருங்கள் எந்த தூசியுமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், நம்மளோட வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சுலபமாக கையே வலிக்காமல் ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த துணியை வந்து நீங்கள் வெளியே எடுத்து ஒருக்கா தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த ஃபேனில் இருந்த அழுக்கு எல்லாமே இந்த துணியில் வந்து ஒட்டியிருக்கும். பாருங்கள் இந்த துணியில் வந்து எந்தளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. இது ஒருக்கா நல்லா அலசி எடுத்து காய வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபேன் வந்து க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வாட்டர் பாட்டிலும் நம்ம வந்து பத்திரமா வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் ஃபேன் க்ளீன் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து மேலே வந்து செவரில் நிறைய ஒட்டடை இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து ஒட்டடை குச்சி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாப் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த சாக்ஸை வந்து மாப்புக்குள்ளே வந்து போட்டு விட்டுடலாம். உங்கள் வீட்டில் பழைய சாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படையே தேவையில்லை. ஏதாவது ஒரு பழைய துணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி மாப்புக்கு மேலே சுற்றி நீங்கள் போட்டு விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அல்லது ஏதாவது ஒரு கயிறு வச்சு கூட கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வீட்டில் மேலே செவரில் வந்து நமக்கு கை எட்டாத தூரத்தில் எங்கெல்லாம் ஒட்டடை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் ஒட்டடை குச்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சில பேர் வீட்டில் டோர் வந்து என்ன தான் காற்றடிச்சாலும் முன்னாடி பின்னாடியும் ஆடாமல் இருக்கிறதுக்காக அடியில் வந்து லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சில டோரில் வந்து அந்த லாக் வந்து இருக்காது. எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி லாக் இல்லை. இந்த மாதிரி லாக் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலியான டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதை வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து டோர் வந்து என்ன தான் காற்றடிச்சாலும் முன்னாடியும் பின்னாடியும் ஆடாமல் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுட்டு இதை வந்து டோரில் வந்து அடியில் வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மூவ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. என்ன தான் காற்றடிச்சாலும் டோர் வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஆடாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்ஸ் அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.